वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। मुक्तसङ्गो नहं वादी धृत्युत्साहसमन्वितः सिद्ध्यसिद्ध्योर्निर्विकारः कर्ता सात्विकमुच्यते। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். मुक्तसङ्गो नहं वादी धृत्युत्साहसमन्वितः सिद्ध्यसिद्ध्योर्निर्विकारः कर्ता सात्विक उच्यते। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. பெரியோர்களே, இந்த 18வது அத்தியாயத்தில் நாம் பல மூன்றுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஞானம், கர்மா, கர்த்தா என்ற மூன்று பகவானால் உபதேசிக்கப்பட்டது. அதில் ஞானத்தினுடைய மூன்று விபாகங்களை கிருஷ்ணன் உபதேசம் செய்தான். சாத்விக ஞானம் என்றால் என்ன, ராஜச ஞானம் என்றால் என்ன, தாமச ஞானம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்று கிருஷ்ணன் கீழே நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தான். அதே போன்று கர்மாவிலும் சாத்விக கர்மா, ராஜச கர்மா, தாமச கர்மா என்ற பிரிவுகளை சொன்னான். தற்பொழுது கர்த்தா, சாத்விக கர்த்தாவானவன் எப்படி இருப்பான், ராஜச கர்த்தாவானவன் எப்படி இருப்பான், தாமச கர்த்தாவானவன் எப்படி இருப்பான், அதெல்லாம் தெரிஞ்சுட்டோமே சுவாமி. சீக்கிரம் பகவத்கீதையை முடிக்க வேண்டியதானே, நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்களே. என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, கிருஷ்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா சில சமயத்தில் நமக்கு இதெல்லாம் மனசில் பிடிபடாமல் போயிடும். இன்ஃபேக்ட் சொல்லும் பொழுது பகுஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் பகுத்ய ஸ்ரோதவியம் என்பதாக ஒரு வாக்கியம் உண்டு. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கணும். பல விதமாக கேட்கணும், பல முறை கேட்கணும்.
அப்படி கேட்கும் பொழுது அது மனசில் நன்னா பதியும். அப்போ தான் நம்மால் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்படி உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் நாம் அதன்படி நடக்க முடியும். அந்த ஒரு காரியத்தை நம்மளால் சரியாக பண்ண முடியும். கர்மயோகமாக இருந்தாலும் சரி, ஞான யோகமாக இருந்தாலும் சரி, அதை பற்றினதான ஒரு தெளிவு வேணும், அதை பற்றினதான ஒரு அறிவு வேணும். கர்த்தானா யார்? சுதந்திர கர்த்தான ஜீவனுக்கு கர்த்தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவன் சாத்விக மனோநிலையில் இருக்கும் பொழுது அவன் எதையெல்லாம் செய்வான், எப்படியெல்லாம் செய்வான், இதெல்லாம் யோசித்து தான் கிருஷ்ணன் தொலைநோக்கு திட்டத்துடன் இதை உபதேசம் பண்ணான். இன்ஃபேக்ட் கிருஷ்ணனுக்கு இன்னொரு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. என்னாச்சுன்னா, ஒரு சமயம், அதாவது மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சுடுத்து, தர்மபுத்திரர் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். பாண்டவர்களுக்கு எதிரியே கிடையாது. இந்த உலகத்தில் பாண்டவர்களை எதிர்க்கிறவா யாருமே கிடையாது. அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனை சௌக்கியமாக பண்ணிட்டு இருக்காவா. அப்போ ஒரு நாள் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தனிமையில் சந்திக்கிறார்கள். அவன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்பப்போ பைக் எடுத்துன்னு ஊரெல்லாம் சுற்றுவா போல இருக்கு. பேச்சு வாக்கில் கிருஷ்ணன் கேட்டான், என்ன அர்ஜுனா, பகவத்கீதைலாம் ஞாபகம் வச்சுருக்கோ இல்லையோ? 500 எபிசோடுக்கு மேலே போயிட்டு இல்லையோ? பகவத்கீதைலாம் ஞாபகம் வச்சுருக்கோ இல்லையோ? பகவத்கீதை, அதாவது பகவத்கீதை அப்படின்னு மொவாக்கட்டையை சொரிஞ்சுட்டே யோசிச்சான் அர்ஜுனன். அதான்டா குருக்ஷேத்திரத்தில், ஆமாம் 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 குருக்ஷேத்திரத்தில் யுத்தரங்கத்தில் சொன்னான், ஆமாம் ஆமாம். இவனுடைய மாடுலேஷனே கிருஷ்ணனுக்கு பிடிபடலை. என்ன இவன் இப்படி தலையாட்டுறானே? இல்லைடா, குருக்ஷேத்திரத்தில் நான் உனக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டான். உடனே கிருஷ்ணனுக்கு புரிஞ்சு போச்சு, மறந்து போச்சு அர்ஜுனனுக்கு. அதாவது ஓவராலாக கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு. ஆனால் இன்டெப்த்தாக அதை புரிஞ்சுக்கல அவன். கொஞ்சம் கோவம் வந்துடுது, கொஞ்சம் ஹைலி டிசப்பாயிண்டட் கிருஷ்ணனுக்கு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உனக்கு சொல்லி வச்சேன், இந்த மாதிரி ஏமாத்திரியடா, போடா அர்ஜுனா. இல்லை கிருஷ்ணா, நான் ஏதோ சொன்னேன், நீ கரெக்டாக தான் சொல்லி கொடுத்த, இருந்தாலும் என் மனசில் பதியலைன்னு. இப்போ கிருஷ்ணன் பார்த்தான். அந்த பாசிட்டிவ் திங்கிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு அது கோவம் வரும். திரும்பி ஏன் உனக்கு ஒரே விஷயத்தை எத்தனை தடவை சொல்கிறதுன்னு நம்ம கேட்போம். மறந்து போகக்கூடாது. இன்கேஸ் பை சான்ஸ் மறந்து போயிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், இதே விஷயத்தை எத்தனை தடவை சொல்கிறதுன்னு நம்ம கேட்போம். அதுபோல் கேட்கல கிருஷ்ணன். சரி, மறுபடியும் பகவத்கீதையை ரெக்கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அர்ஜுனா, உனக்கு திருப்பி இதை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது சொல்லிட்டு கீதையை உபதேசம் பண்ணினான். பெரியோர்களை தெரிந்து கொள்ளுங்கள், இதற்கு அனுகீதா என்பது பெயர். அனுகீதா, த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பகவத்கீதா. இங்கே கீதை 18 அத்தியாயம் முடிச்சுட்டான். இருந்தாலும் அனுகீதையில் பல அபூர்வமான விஷயங்களை மறுபடியும் கிருஷ்ணன் சொல்லுகிறான். அங்கே சிலது சொல்லாமல் கூட விட்டு பண்ண அர்ஜுனா, மறுபடியும் சொல்கிறேன் கேளு, இப்போ 2த்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டான். அது அவனுக்கு உபயோகப்பட்டதோ இல்லையோ, அர்ஜுனனுக்கு நம் எல்லோருக்கும் தற்பொழுது உபயோகப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த நூலாக, உலக பொதுமுறையாக கீதையை இன்னைக்கும் பிரகாசிக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த கீதையினுடைய மகிமை. யஸ்மின் பிரசார சுமுகே கவயோபி தேதே சாஸ்திரான்யசாசுரிக தன் மகிமாஸ்ரயாணி கிருஷ்ணேன தேன எரிக ஸ்வயமேவ கீதம் சாஸ்திரஸ்ய தஸ்ய சதிருஷம் கிமிஹாஸ்தி சாஸ்திரம் என்று கீதார்த்த சங்கிரக ரட்சையில் சுவாமி தேசிகன் இதனுடைய மகிமையை அருளி செய்கிறார். கிருஷ்ணேன தேன எரிக ஸ்வயமேவ கீதம், அந்த கிருஷ்ணனாலேயே அது நேரடியாக சொல்லப்பட்டது, கிருஷ்ணனுடைய திருவாக்கிலிருந்து வெளியில் வந்தது என்று அதன் மகிமையை சொல்லுகிறார். ஆகையால் கீழே கர்த்தா, கர்மா மற்றும் ஞானம் இவற்றை குறித்து சொல்லியிருந்தால் கூட மீண்டும் 18வது அத்தியாயத்தில் வாசுதேவன் அதை உபதேசிப்பதனுடைய நோக்கம் அது நம் மனதில் நன்கு பதிய வேண்டும் என்பதற்காகத்தான். கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் சில விஷயங்கள் மனதில் பதியும். மற்றொன்று, எங்கள் ஆச்சாரியன் அடியனுக்கு ஒரு அபூர்வமான விஷயத்தை உபதேசம் பண்ணுவார். பண்ணின உடனே இப்போ நான் எதுக்கு தெரியுமா அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்பார். அடியன்னுவேன். என்னடா அடியன், நான் எதுக்கிட்ட அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னுவார். அடியன்னுவேன், இல்லைடா நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அதை உடனே சொல்லி வச்சுட்டா என் மனசில் பதியும். நாம் ஒன்றை தெரிந்து கொண்டோமேனால், மற்றொருத்தருக்கு அதை சொல்லி வைத்தோமேனால்
நமக்கு அது ஒரு தடவை மனசில் பதிஞ்சிரும், நன்கு பதியும். புரியுறதோ இல்லையோ அப்படின்னாரு. அடியேன் புரியுறது. புரியுறதாடா? அடியேன் புரியுறது. என்ன புரியுறது? அங்கே தான் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை நாம் புரிஞ்சுக்கணும். சொல்லக்கூடாது, இருந்தால் சொல்ல தத்தியாக இருக்கக்கூடாது. அந்த சமயத்தில் எங்கள் ஆச்சாரியன் என்ன சொன்னார்? தான் ஒரு அபூர்வமான விஷயத்தை பார்த்தோம், அதை உனக்கு சொல்லித் தருகிறேன். இதில் எனக்கு ரெண்டு விதமான ஆனந்தம் ஏற்படுகிறது. என்னுடைய சிஷ்யனான உனக்கு அந்த அபூர்வமான அர்த்த விசேஷத்தை சொல்லி வைத்திருக்கிறேன் என்னும் ஒரு ஆனந்தம். ரெண்டாவது, அபூர்வமான விஷயத்தை அறிந்த நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தேனால் அது எனக்கு என்றுமே நினைவில் நிற்கும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டு. இப்போ அவர் சொல்லிட்டார், புரியறதோன்னு மறுபடியும் கேட்டதுக்கு தாத்பரியம் என்னன்னா, அப்போ நீ இதே மாதிரி இந்த அர்த்த விசேஷங்களை யாருக்காவது சொல்லி வைத்து உன் மனதில் தரித்துக்கொள் என்பது அதனுடைய இன்டென்ஷன். அன்பர்களே, அடியனுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு கிடைச்சிருக்கிற ஒரு பூரிப்பு என்ன தெரியுமா? அது ஒரு பொற்காலம். ஆச்சாரியர்கள் அருகிலேயே இருந்து கொண்டு அவர்கள் பேசுவது, அவர்கள் உறங்குவது, அவர்கள் பாடம் சொல்வது, அவர்கள் பிரயாணம் செய்வது, அவர்கள் உண்பது என்னும் எல்லா காலத்திலும் அவர்களுடன் இருந்த பொழுது முழுவதுமாக அவர்களிடமிருந்து பெற்ற வித்தையின் பூரிப்பு இன்று உங்களுக்கு இவ்வளவு கீதையை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அளித்திருக்கிறது. இன்றைக்கெல்லாம் இருந்ததுன்னா எப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம உடனே ஒரு வீடியோ எடுத்து வீலாக் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த காலத்தில் வாய்ப்பே கிடையாது. இங்கே வா, உக்கார், டக்குன்னு அந்த புஸ்தகத்தை எடுத்தியா, அந்த புஸ்தகத்தில் இத்தனை நம்பர் பக்கத்து எடு, அங்கே ஒரு விஷயம் இருக்கு பாரு, சொல்கிறேன் பாடம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாவா. நம்ம தயாராக இருக்கணும். பிரஷ்னகால பிரதீக்ஷான்னு அவள் எப்போ கூப்பிட்றாளோ அப்போ ஓடி போகணும். நம்ம அவள் எப்போ நம்மளை கூப்பிட்றாளோ அந்த சமயத்தில் போய் நிற்கணுன்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னு ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன், இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி அவர்களோடு நாம் சேர்ந்திருப்பதற்கு வாய்ப்பில்லையே தவிர்த்து வித்தியை கிரகிப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு நினச்சிடக்கூடாது. அங்கே தான் ப்ராப்ளம் நம்மக்கிட்ட. அங்கே தான் ப்ராப்ளம். ஒரு விஷயம், அடியன் அப்பொழுது கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தேன். எம்ஃபில் பண்ணியிருந்தேன். எம்ஃபிலுக்கோசரம் டெய்லி காலேஜுக்கு போகணும். காலேஜ் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் தான். ஆனால் கார்த்தால் சில சமயம் ரொம்ப அர்ஜென்ட்டாக காலேஜுக்கு போகிற மாதிரி ஆகிடும். அது கொஞ்சம் ரொம்ப இர்ரெகுலராக என்னால் அதை, அதாவது காலேஜுக்கும் போயிட்டுருக்கணும், என்னுடைய ஆச்சாரியரிடத்தில் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அது எனக்கு அந்த டைம் சரியாக வரல. இது கரெக்டாக ஒரு ஒன்றுக்கு ஒன்று சிங்க்ரனைஸ் ஆகலை. 2-3 நாள் நான் பார்த்தேன். 3ஆம் நாள் நேரம் ஆச்சாரியனை விழுந்து சேவித்தேன். சுவாமி, அடியனால் முடியவே இல்லை, என்ன பண்ணுறது? கல்லூரியை விட்டுட முடியாது. அவருக்கும் தெரியும் இது மேற்கொண்டு உத்தியோகம், குடும்பம், வாழ்க்கையெல்லாம் இருக்குன்னு, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணலாம், ஒரு டிகிரி, ஒரு எம்ஃபில் பண்ணுற, ஆராய்ச்சி பண்ணுற, அதை எப்படி விடுறதுன்னு. எனக்கு இந்த சமயம் சரியாக வரல. சரி இல்லைடா, பரவாயில்லடா அப்படின்ட்டு. பரவாயில்லடான்னே அடியே என்ன பண்ண முடியும்? நான் பார்த்தா யோசித்தேன், மறுபடியும் சேவித்தேன். என்னப்பா அப்படின்னார். எனக்கு இதை விடுறதுல மனசு வரல, எனக்கோசரம் அனுகிரகம் பண்ணணும் சுவாமி. என்ன பண்ணணும்? எனக்கு இன்னொரு டைம் ஒன்று சொல்கிறேன், எப்படியாவது அந்த டயத்தில் அடியனுக்கு பாடம் சொல்லிடணும். இங்கே ஆச்சாரியன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைம் எனக்கு சரியாக வரல. பட் ஆனால் எனக்கு அந்த பாடத்தை இழப்பதற்கு மனசு வரல. எனக்கு இன்னொரு டைம் ஒன்று இருக்குது, மத்தியானம் 3 மணிக்கு டைம் இருக்குது, மத்தியானம் 2 மணிக்கு டைம் இருக்குது, அது மாதிரி ஏதோ டைம் அப்போ ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் சாயங்காலமும் நான் இன்னொரு காலேஜில் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால் ஒரே ஹெக்டிக்காக இருக்கும், எப்படியாவது எனக்கு அதை பாடம் சொல்லணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவ்வளோ உனக்கு அந்த அளவுக்கு அந்த பாடம் கேட்கணுன்றதான ஆசை இருக்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆகையால் நீ எப்போ வந்து கேட்டாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு. நீங்கள் நம்பவே மாட்டேன், மற்றவர்களுக்கு ரெகுலர் டயத்தில் நடக்கக்கூடியதான பாடத்தை காட்டிலும் அடியேன் எப்பொழுதெல்லாம் வந்தோனோ அப்பொழுதெல்லாம் எங்கள் ஆச்சாரியன் பாடம் சொல்லும் பொழுது அவர்களை காட்டிலும் 1 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு பாடம் முடிஞ்சு போச்சு. அதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டு. அவர்களை விட 1 மாதம் அஹேடாக நான் பாடத்தை முடிச்சுட்டேன். மற்றவர்கள்லாம் அந்த டயத்தில் உட்காந்துட்டுருக்கா, தப்புக்கு சொல்லலை. அவள் பாருங்க எவ்வளோ தூரம் கிருப்பையா நிஸ்பிரிஹோ வதயத்தில் நம்ம இடத்துல எவ்வளோ கருணையோடு இருந்திருக்கான்றதுக்காக காண்பிக்கக்கூடிய விஷயம் இது. ஆனால் அவளுடைய இன்டென்ஷன் என்ன, இன்டென்டட் மீனிங் என்ன, அவள் எதை சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோமேனால் ரொம்ப அழகான விஷயத்தை நாம் உபபாதனம் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ நம்முடையதான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரியம்னா இந்த இடத்துல செயல்பாடு என்பதாக அர்த்தம்.
இப்போ ஞானம் கர்மா இவற்றினுடைய பிரிவை சொன்னான். அடுத்தது இப்பொழுது கர்த்தாவுடைய பிரிவை சொல்லுகிறான். அந்த கர்த்தா என்பவர் மூவகைப்படுவார்கள். அவர்களிடத்தில் பல விசேஷங்கள் உண்டு. அதனால் கீழே சொல்லிட்டேன், ஒரு தடவை சொல்லிட்டேன், ஒன்று ஆயிடுத்து, இது முடிஞ்சு போச்சு, இதோட ஓவர் என்பதாக முடித்து கொள்ளாமல் அர்ஜுனனை இழுத்து பிடிச்சி மறுபடியும் கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கான். திருப்பி அர்ஜுனனுக்கு அந்த மனசில் பதிய வைக்கிறான். ஏதாவது ஒரு கேள்வி வருமான அவன் எதிர்பார்க்குறான். அந்த இடத்துல இந்த இடத்துல அர்ஜுனன் அப்படி கேள்வி கேட்பானா? கிருஷ்ணனுடைய எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் அர்ஜுனன் கேள்வி கேட்கலன்னா பரவாயில்ல, ஓகே நான் சொல்கிறேன் கேள்வி அப்படின்னு அவன் தானே சொல்ல ஆரம்பிச்சிடறான். முக்த சங்கா அனஹம்வாதி திருதி உற்சாக சமன்விதா சித்திய சித்தியோஹோ நிர்விகாரா கர்த்தா சாத்விக உச்சதே. சாத்விக கர்த்தானு அர்த்தம். கீழே 2ஆம் அத்தியாயத்தில் சொன்ன விஷயம், கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன சொன்னார் இல்லையோ, அவன் சாத்விகன்றதை நிரூபணம் பண்றார் இங்க. முக்த சங்கா, சங்கம் தெக்வா பலன் செய்வ, முக்த சங்கா பலனில் பற்றை விட்டவன், அனஹம்வாதி அதான் முக்கியமான ஒரு வார்த்தை. இதுக்கு அர்த்தம் எப்போ பார்த்தாலும் சம்பிரதாயபரமாக அர்த்தம் பேசிட்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, அர்த்தத்தை புரிஞ்சுன்னு பேசணும். அகம்வாதி, அகம் மம இது த்வக்ஷரோ மிருத்யு, நீர் நுமது என்று இவை என்பதாக ஆழ்வார் சாய்ப்பார். நீர் நுமது வேர், அந்த வேரை பிடுங்கி எடுத்துடணும். மாய்த்து, வேர் முதல் மாய்த்து அந்த வேரோட பிடுங்கி எடுத்துடணும். நான் எனது அகம் மம. இந்த அகம் மம சொன்னால் அங்கே நரகத்தில் தாக பச்சன்னு வானாம். யார்? யமதர்மராஜா. முக்த சங்கா அனஹம்வாதி திருதி உற்சாக சமன்விதாக. ரொம்ப முக்கியம் சுவாமி. திருத்தினா இல்லை அப்படி இல்லை நான் விட்டுட்டேன் இல்லைப்பா சுவாமி எகிரிடுவான். ஒரு விஷயத்தை பேச வரும்பொழுது அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணம் இல்லாமல், ஒரு சிறு சலனம் ஏற்பட்டால் கூட தாங்கள் எடுத்த விஷயத்தில் பின்வாங்கிடுவான். அப்படி இல்லாமல் திருத்தி விக்னைஹி புனரப்பி பிரதிஹன்யமானாக பிராரப்யம் உத்தமகுணாக ந பரித்யஜந்தி. எத்தனை தடங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று அதை சாதிக்கணும். அந்த மாதிரி இங்கே திருத்தி உற்சாக சமன்விதா, இடைவரும் பலவித தடைகளை எதிர்த்து வாழ வேண்டும். முக்த சங்கா அனஹம்வாதி திருதி உற்சாக சமன்விதா சித்திய சித்தியோகோ நிர்வகாரம். நான் பண்ண ஆரம்பித்தேன், சரி நான் என்ன பண்ண முடியும்? எத்தனை கிருத்தே எதிர சித்தியதி கோத்திர தோஷா. முயற்சியே இல்லாமல் வெறும சமாதானம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு மக்கள் குறிப்பாக என்னன்னு ஜென்சியா முயற்சிக்கிறதே இல்லை சுவாமி. சுவாமி முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சிக்க தவறக்கூடாது. பிரயத்தனம் பண்ணு, பிரயத்தனமே பண்ணாமல், யோசிக்காமல், ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காமல், அப்படியே மந்திரத்தில் ஜீ பூம்பா பண்ணால் ஒரு மாங்காய் வரணும் அப்படின்னா எப்படி ஒரு மாங்காய்? ஜீ பூம்பாலாம் சொல்ல ஒரு மாங்காய் வருமா? சித்தி அசித்தையோகோ, தன் பிரயத்தனத்தின்படி தன்னுடைய முயற்சியின்படி காரியம் கைகூடினாலும் சரி, கைகூடவில்லை என்றாலும் சரி, நிர்விகாரா, மனசில் கலக்கம் வரவே கூடாது. சயேவ சாத்விகா கர்த்தா உச்சதே. அவனுக்கு என்ன பேர்? சாத்விகான்னு பேர். அவனுக்கு சாத்விகனான கர்த்தா என்று சொல்லப்படுகிறான். பலனை கருதாமலும், கர்மாவில் எனது என்ற எண்ணமின்றியும், நான் செய்கிறேன் என்றதான அபிமானம் இல்லாமலும், கர்மா பூர்த்தி அடையும் வரையில் உண்டாகக்கூடிய சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டும், உற்சாகத்துடன் அந்த கர்மாவில் ஈடுபட்டும், இப்பொழுது யுத்தம் எதற்காக? ராஜ்யம் முதலானவற்றை அடைவதற்காக. இம்மையில் கிடைக்கும் ராஜ்யம் முதலானவைகள் கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும், என இங்கே முக்கியம், இம்மையில் கிடைக்கும் ராஜ்யம் முதலானவைகள் கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் சந்தோஷமோ அல்லது வருத்தமோ இல்லாமல் எவன் கர்மாவை செய்வது தனக்கு இன்றியமையாதது என்னும் எண்ணத்துடன் கர்மாவை செய்கிறானோ அது சாத்விக கர்த்தா. அவன் அந்த கர்மாவை செய்பவன், அவன் சாத்விக கர்த்தா.
சாத்விக கர்த்தா அப்படின்னு அர்த்தம். அகம்வாதிக்கும் அனகம்வாதிக்கும் வித்தியாசம் என்ன? நான் தான் பண்ணுறேன், என்னால் தான் பண்ண முடியும், என்னை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, என்னை தவிர வேறு யாருக்கு பண்ண தெரியும், என்னால் மட்டும்தான் முடியும். அகம்வாதி. என்னப்பா பெரிய யாகம் ஆரம்பிச்சுட்ட போல இருக்கு, சுவாமி எம்பெருமானுடைய திருவுள்ளம் இது நடந்துட்டுருக்கு, எப்படி முடிப்பியா? ரொம்ப பெரிய காரியம் ஆரம்பிச்சேப்பா, எப்படிப்பா முடிக்க முடியும்? அதை முடிக்கணும்னு அவனுடைய திருவுள்ளம் இருந்தால் அதை முடிச்சு கொடுப்பான். முடிக்க வேண்டாம் அவனுடைய திருவுள்ளம் இருந்தால் அதை முடிக்க போகிறதில்லை. அந்த நான்றது இல்லாதவன் அனகம்வாதி. ந அகம்வாதி அனகம்வாதி ஒன்றும் இல்லை, ஈஸியாக அதை விக்கிரகம் பண்ணிக்கலாம். விக்கிரகம்னா நீங்கள் பாட்டுக்கு ஐடல் நினச்சிக்காதீங்க. விக்கிரகம்னா அதை பிரிக்கிறது. ஸ்பிளிட்டிங் த வேர்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் விக்கிரகம் இன் சம்ஸ்கிருதம். அதனால்தான் பாஷ்யத்தில் சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார், கர்த்திருவ அபிமான ரஹிதா என்று சாதிக்கிறார். கர்த்திருவ அபிமானம் இல்லாதது. திருத்யுத்சாக சமன்வித திருதிஹி. இப்போ நான் தொடங்கின இந்த நல்ல கர்மா அது பூர்த்தி அடையும் வரையிலும் நடுவில் எந்த கஷ்டம் வந்தாலும், சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஆரம்பிப்பா போகிற வேலையை எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாள். அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டான், யோசிக்கவே மாட்டான். ராஜச கர்த்தாவுக்கும் உற்சாகம் இருக்கு, சாத்விக கர்த்தாவுக்கும் உற்சாகம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல உற்சாகம்ன்றதுக்கு திருப்தி உற்சாகம்னா எத்தனை கஷ்டம் நிறைந்தாலும் ஏற்பட்டாலும் முதல்ல இருந்தது ஒரு எந்தூசியாசம். அதாவது இந்த காரியத்தை பூர்த்தி பண்ணணுன்றதான ஐடியா. தடங்கள் வந்தாலும் இந்த காரியத்தை நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து பண்ணுறது கர்மயோகத்தினுடைய விசேஷமே தான். இப்போ ஒருத்தர் தினந்தோறும் பகவத்கீதை பாராயணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 4வது நாளில் அவருக்கு வேறு ஏதோ பிரச்சனை வந்துடுது. 4வது நாள் பாராயணம் பண்ண முடியாமல் போய்டும், 5வது நாள் பாராயணம் பண்ண முடியாது, 6வது நாள் பாராயணம் பண்ண முடியும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது, 4 நாள் பண்ணினேன், அதுக்கப்புறம் பண்ணாமே விட்டுவிட்டேன். அங்கே தான் நம்ம மனசை லூஸ் பண்ணிடுறோம், அப்படியே அழுத்து விட்டுருவோம் மனசை. இழுத்துப்பிடி, ஏடா 4 நாள் பாராயணம் பண்ணேன், இதை பாராயணம் பண்ணணும்னு நம்ம ஒரு அதிதீவிரமான ஒரு அத்தியாவசாயத்தோடு இருக்கோம், இதை விடக்கூடாது, இது நமக்கு முக்கியமான ஒரு டாஸ்க்கு, இதை நம்ம அந்த டாஸ்க்கை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, எடு பிடி, இதை விடாத அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. ஆனால் திருப்தி உற்சாக சமன்விதா. திருஷ்டாந்தம், எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்னது தான். ஆரம்பிக்கவே மாட்டான், ஏன்னா தடங்கள் வரும்னு தன பயத்தினால நீச்சர்கள் காரியத்தை ஆரம்பிக்கவே மாட்டான். ஒரு காரியத்தை ஆரம்பிப்பா, மத்தியில் ஏதாவது தடங்கள் வந்துன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா. மத்தியமர்கள்னு பேர். உத்தமர்கள் எத்தனை தடங்கள் வந்தாலும் என்ன ஆனாலும் முட்டி போது இந்த காரியத்தை நான் சாதித்தே தீர்விட்டதான ஒரு உற்சாகத்தோடு அந்த காரியத்தை பண்ணக்கூடியவர்கள், அவர்கள்லாம் உத்தமர்கள் என்பதாக பேர். பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைகி அப்படின்ட்டுவான். தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்தார்கள் ரத்னத்திற்காக, அமிர்தத்திற்காக. எத்தனையோ உயர்ந்த ரத்னங்கள் வந்தது, போரும்பா ஏதோ வந்தது கடைஞ்ச வரல ரத்னங்கள் கிடைச்சி கொடுத்து போகிறோம் அப்படின்னு நிறுத்திடல. பயங்கரமான ஆலகால விஷம் வந்தது, ஐயோ பயங்கரமான ஆலகால விஷம் வந்துருத்துன்னு என்னென்ன வருமோ தெரியாது, பேசாமல் மூடி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கடலில் முழுக்க மண்ணை போட்டு மூடில்ல. சுதாம்பினான பிரயோர் விராமம், தங்களுக்கு தங்களுடைய டாஸ்க், தாங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் அமிர்தம், அது கிடைக்கும் வரையிலும் நிறுத்தக்கூடாதுன்னு அவள் முனைந்து முனைப்போட காரியத்தை பண்ணினான். அந்த மாதிரி கர்மயோகி இருப்பான். சாத்விக கர்த்தா அப்படி தான் இருப்பான். அப்படி இருந்தால் தான் அவன் சாத்விக கர்த்தா. இப்போ நான் முதல்ல 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நாம் சாத்விகமாக இருந்தால் கோழைன்னு நினச்சக்கூடாது, காரியத்தை சாதிக்கிறதுக்கு கையில் ஆகாதவன்றதாக நம்ம நினச்சக்கூடாது. சித்திய சத்தியோகோ நிர்விகாரா. ஒருத்தர் கேட்டார், இது சொர்க்கம் முதலானவற்றினுடைய பலன் அவனுக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் சொல்லலாமேண்டார். அதை சொல்ல முடியாதுப்பா. இங்கே முக்த சங்கஹான்னு சொல்லியாச்சு, முக்த சங்கஹான்னு அந்த அர்த்தம் சொல்லி எடுத்து. அப்போ இங்கே என்ன பண்ணணும், யுத்தத்துக்காக தான் இந்த ராஜ்யத்திற்காக தான் இந்த யுத்தம் நடக்கிறது. மகாபாரத யுத்தத்துடைய நோக்கம் ராஜ்யம் கிடைக்கணும். கீழே அர்ஜுனன் சொல்லிருக்கான், புஞ்சிய போகான் ருதிர பிரதிக்தான் அர்ஜுனன். இந்த சிம்மாசனத்தில் உட்காந்தா ரத்த வாழை நடக்கிறது, மாமிச வாழை வீசுறது. ஏன் இத்தனை பேர் எனக்காக உயிரை விட்டவர்கள் அல்லது என்னை எதிர்த்து உயிரை விட்டவர்கள், அவர்களுடைய ரத்தம் தோய்ந்த சிம்மாசனம்,
ரத்ன சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அழகாக கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களுடைய தண்ணீரால் அபிஷேகம் பண்ணிக்கலாம், அது நியாயம். ரத்ன சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு ரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணிப்பாளா? பந்துக்களுடைய ரத்தத்தினால் தான் அந்த சிம்மாசனம் அணைக்கப்பட்டிருக்கு. நான் உட்கார மாட்டேன்னு அர்ஜுனன். சரிப்பா, இது கர்மயோகம் தானே, க்ஷத்ரியன் தானே, கர்மயோகத்தை பண்ணட்டும், ராஜ்யம் வந்தால் அனுபவி, வரடா விட்டுடு, வந்தாலும் சரி, இது கர்மயோகம், இது பெருமாளுடைய அனுகிரகம் எனக்கு கிடச்சிருக்கு, அப்படி உட்காந்துக்கோ. கிடைக்கலையா, பகவத் சங்கல்பம் சுவாமி, பெருமாளுக்கு திருவுள்ளம் இல்லை, இது எனக்கு கிடைக்கல, போயிட்டே இரு. ஆனால் யுத்தம் பண்ணுறதுல எடுத்தாது, யுத்தம் பண்ணுறதுல எடுத்தக்கூடாது. அதனால் பலனில் பற்றுதல் அற்றது, இதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. வெறுமை நான் பண்ணிட்டு தப்பா, இன்னொன்று கீழே சொல்லிட்டார், ஒருத்தர் தப்பான காரியம் பண்ணுறான், இன்னொருத்தரை கொலை பண்ணுறான், ஏன்னா பெருமாள் தான் பண்ணினார், பெருமாள் தான் என்னை பண்ணும்படி சொன்னார், அவருடைய அனுகிரகம் தான் எனக்கு வந்துடு, இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா அந்த பிரதம பிரவൃத்தியில் எப்படி அனுமதி கொடுக்குறான்றதை கீழே பார்த்துருக்கோம். நமக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்குது, அந்த சுவாதந்திரத்தில் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். மிஸ்யூஸ் பண்ணிட்டா இப்போ உட்காந்து நம்ம திண்டாடிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த சம்சாரத்துலேருந்து எப்படி மோட்சத்தை அடையிறதுன்னு தான் வழியே தெரியாமல் நம்ம திண்டாடிட்டு இருக்கோம், தவிச்சுட்டு இருக்கோம். அது வெளில வருதுன்னா விஷ்ணுவினுடைய கிருப்பையினால் தான் நம்மளால் வெளில வர முடியும். சம்சார மருகாந்தாரே உக்ர வியாதி பீடித்தே. சம்சாரம்ன்றது பெரிய பாலைவனம், பயங்கரமான வியாதி துர்பிக்ஷம்ன்றதெல்லாம் பிடிச்சிருக்கு நம்மள. ஜரா ஜன்ம மிருத்யு ஜரா வியாதின்றது நமக்கு பிடிச்சிருக்கு. அதுக்குள்ளேருந்து வெளியில் வரணும், தீர புருஷனாக இருக்கணும், தைரியத்தை அவலம்பிக்கணும், ஆரம்பித்த காரியத்தை விடக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை நாம் செய்து முடிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு ரீசன் தான், நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை. ஒரு காரியத்தை நாம் செய்யவில்லை என்றால் நம்மிடத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரீசன்ஸ் இருக்கு, ஆனால் அதில் ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் வேலிட் ரீசன். என்ன ரீசன்? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அதில் ஸ்ரத்தை இல்லை. சுவாமி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நானே எத்தனை தடங்கள் வந்தாலும் விடாமல் உட்கார்ந்து அதை பிடிச்சிருவேன். இப்படி ஆயிடுது அதனால் பண்ண முடியல, அப்படி ஆயிடுது அதனால் பண்ண முடியல, இது கிடச்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன், அது கிடச்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன். என்னையா பண்ணியிருப்பேன் நீ? ராமன் வெறும் குரங்க வச்சு சமுத்திரத்தில் அணை கட்டினான். ஒரு ட்ரெயின்டு பெட்டாலியன் வந்தால் தான், அக்னிபாத் வீரர்கள் வந்தால் தான் நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னானா ராமன்? கையில் கிடச்சதை உபயோகப்படுத்த தெரியணும், ஒன்றுமே இல்லைனாலும் காரியத்தை சாதிக்க தெரியணும். எல்லாம் இருந்து காரியத்தை நீ என்ன பண்ணுறது? அதுக்கு நீ தேவையில்லையே, அதுக்கு நீ தேவையில்லையே, அவசியமே இல்லையே. அதனால் முக்த சங்கஹா அனஹம்வாதி, முக்த சங்கஹா அனஹம்வாதி திருதி உற்சாக சமன்விதா, திருத்தியுடன் கூடியவன், உற்சாகத்துடன் கூடியவன். சித்தி அசித்தையோகோ நிர்விகாரா, இம்மையில் தற்பொழுது நடைபெறக்கூடிய யுத்தத்தில் ஜெய அபஜயம் வந்தாலும், சொர்க்காதிகள் வந்தாலும்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, ஜயாபஜயங்கள் தான் இங்கே பிரதானம். க்ஷத்ரியனுக்கு அது கர்மயோகமாகத்தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் எம்பெருமானார் பாஷ்யத்தில் எடுத்து காண்பிக்கிறார். எம்பெருமானார் பாஷ்யத்துடைய விசேஷமே அதுதான். சித்திய சித்தையோகோ நிர்விகாரா கர்த்தா சாத்விக உச்சதே. அவனுக்கு என்ன பேர்? சாத்விக கர்த்தா, ஜெயிக்கிறவன் சுவாமி. அவன் ஜெயிக்கிறவன். சாத்விக கர்த்தானா ஜெயிக்கிறவன் அர்த்தம். ஒரு மருள்லையே இருந்துட்டு இருக்கிறது. மருள்னா தெரியுது இல்லையா? ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபியரில் இருப்பான், எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பில் இருப்பான், எப்போ பார்த்தாலும் ஒரு படபடப்பில் இருப்பான். கவனம் இருக்காது, கவனத்தை அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படியே அலப்பாஞ்சுட்டு இருக்கும், இப்படி 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 பார்த்துட்டு இருப்பான். முக்த சங்கோனஹம்வாதி திருத்யுத்சாக சமன்விதா சித்திய சித்தியோகோ நிர்விகாரா கர்த்தா சாத்விக உச்சதே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. முக்த சங்கோ நஹம் வாதி, முக்த சங்கோ நஹம் வாதி, திருத்யுத்சாக சமன்விதः, திருத்யுத்சாக சமன்விதः, சித்ய சித்யோர் நிர்விகாரः, சித்ய சித்யோர் நிர்விகாரः, கர்த்தா சாத்விக உச்யதே, கர்த்தா சாத்விக உச்யதே. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். முக்த சங்கோ நஹம் வாதி, திருத்யுத்சாக சமன்விதः,
सिद्ध्यसिद्ध्योर्निर्विकारः कर्ता सात्विक उच्यते தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரிகிறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம் துஸ்வப்ன காத்தா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா. 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 रवि शशिकला लोपलिया. राजस सुकुमार मदनांसा पुतला. राजस सुकुमार मदनांसा पुतला. राजस सुकुमार मदना
मुकुटकुण्डले श्रीमुख शोभले मुकुटकुण्डले श्रीमुख शोभले मुकुटकुण्डले श्रीमुख शोभले सुखाचे वोतले सुखाचे वोतले सुखाचे वोतले सकळ हे राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला राजस सुकुमार मदनाचा पुतला
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।